நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனுடையவர்கள் அவரால் அறியப்பட்டும் அவரை அறிந்தும் இருப்பார்கள்ங்கிறத குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கு தேவ ஜனங்கள் அவரை அறிகிற அறிவை அடையாமற் போகும்போது எப்படி இருப்பாங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். அதற்குரிய வேத பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. இந்த வசனம் தெளிவாக தேவனையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத ஒரு சந்ததியை பற்றி குறிப்பிடுது. நியாயாதிபதிகளின் காலத்துல தேவனை அறியாத சந்ததி அநேகமாக இருந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன? அதை இந்த வசனமே காண்பிக்குது. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது நியாயாதிபதிகளின் துவக்க காலத்துல வாழ்ந்த சந்ததி மரித்த பின்பு அதற்கு பின்னாக எழுந்த சந்ததி தேவனையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாம வளர்ந்திருக்கிறாங்க. இதுல முக்கியமா இதற்கு முன்பாக இருக்கிற 8வது வசனத்தை பார்த்தோம்னா, யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதாகி மரித்திருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ யோசுவாவும் அவரோடு சமகாலத்துல வாழ்ந்த சந்ததியும் மரித்ததற்கு பிற்பாடு தேவனை பற்றின காரியங்களை அறியாத ஒரு சந்ததி எழும்பியிருக்கு. இதற்கு காரணம் என்ன? தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு போதிக்கப்படாம இருந்திருக்கு. அப்படியாக இருந்ததுனால அந்த சந்ததியார் தேவனை விட்டு வழிவிலகி போனவர்களாகவே இருந்திருக்கிறாங்க. இந்த நியாயாதிபதிகளின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகருடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. கானானிய தேசத்துல இருந்த அநேகர் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை வெவ்வேறு காலத்துல குறிப்பிட்டிருக்கிறத நாம பார்க்கலாம். மீதியானியர்கள் கைகள்ல, பெலிஸ்தியர்களுடைய கைகள்ல, இப்படியாக பல பேருடைய கைகள்ல அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாகவே இருந்தாங்க. இந்தபடியாக இருந்ததற்கு காரணம் என்ன? அவங்க தேவனை விட்டு வழிவிலகி போய் பொல்லாங்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அதுவும் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துடைய நிறைவு பகுதியோட கடைசி வசனத்துல பார்க்கும்போது, அந்நாட்கள்ல இஸ்ரவேலில் ராஜா இல்ல, அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக தேவனை அறியாம தங்களுடைய இஷ்டத்திற்கு விடப்பட்டவர்களாக இஸ்ரவேல் சந்ததியார் இருந்திருக்காங்க. இப்படியாக அவங்க இருந்ததற்கான முக்கியமான காரணம், யோசுவாவும் அவரோடு கூட இருந்த சந்ததியும் மறுத்ததற்கு பிற்பாடு தேவனை பற்றின அறிவை அவர்களுடைய சந்ததியாருக்கு அவங்க போதிக்காமல் இருந்தது. அப்படியாக தேவனை அறிகிற அறிவு போதிக்கப்படாமல் இருக்கும் போது ஜனங்கள் பொல்லாங்கான பாதைகள்ல போகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நடந்து கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, ஏலி தன்னுடைய குமாரருக்கு தேவனை பற்றின அறிவை போதிக்கலங்கிறத 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் நமக்கு காண்பிக்குது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பிரதான ஆசாரியனுடைய மகனாக இருந்தும் ஏலினுடைய குமாரன் பேலியாளின் மக்களா இருந்திருக்கிறாங்க. எதனால? கர்த்தரை பற்றின அறிவு அவங்களுக்கு சரியாக போதிக்கப்படல. கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம் அவங்களுடைய இருதயத்துல இருந்திருந்தா அந்தபடியாக அவங்க இருந்திருப்பாங்களா? அந்த அறிவை ஏலி போதிக்க தவறிட்டாரு. அதனால அவருடைய புத்திரனுடைய நிலை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நாம் அந்த பகுதிகளில் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நேற்றைக்கு நாம பார்த்த பகுதியில எரேமியா 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல யோசியாவின் மகனாகிய சல்லும் தேவனை பற்றி அறியாம இருக்கிறாரு. அதனால அவருடைய முடிவும் பரிதாபமாகவே போயிருக்கு. அந்தபடி தேவனை அறிகிற அறிவு போதிக்கப்படாத சந்ததியானது தவறான போக்கிலேயே போகுது. அதனால்தான் உபாகமம் 6ஆவது அதிகாரத்துல மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல அவர்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக கர்த்தரை போதிக்கணுங்கிறத தேவன் குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு. உபாகமம் 6ஆவது அதிகாரத்துல 6லேருந்து 8வது வசனத்தை பார்த்தோம்னா, தேவன் கட்டளையிடுகிற வார்த்தைகளை அவங்களுடைய இருதயத்திலையும் காத்துக்கொள்ளணும். அதே போல அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதிக்கணும். அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும்.
அவைகள் உங்க கையின் மேல அடையாளமாக கட்டிக்கொள்ளணும், அவைகள் உங்க கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியா கண்களுக்கு நடுவே ஞாபக குறினா அதை எந்த அளவுக்கு முக்கியமாக காத்து கொள்ளணுங்கிறத தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படியாக கர்த்தருடைய கட்டளைகளையும் போதிக்காம, கர்த்தர் அவர்களுக்கு செய்த கிரியைகளும் போதிக்காம ஒரு சந்ததி வளர்க்கப்படும் போது அது எப்படியான நிலையில தள்ளப்படுதுங்கிறதுக்கு உதாரணமாகவே நியாயாதிபதிகளின் காலத்தை நாம பார்க்க முடியுது. அப்படியாக ஒரு சந்ததி வளர்க்கப்படக்கூடாது. அப்போ தேவனுடைய கட்டளைகளை காத்து கொள்கிற அறிவு நமக்குள்ளார இருக்கணும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சந்ததிக்கு தேவனை பற்றின அறிவை போதிக்கணும். அப்படி நாம போதிக்காத போது தேவ பயம் இல்லாம தேவனை விட்டு வழிவிலகி போகிறவர்களாக அவர்களும் மாறி போயிடுவாங்க. அப்படியான ஒரு அவல நிலை நம்முடைய சந்ததிக்கு வரலாமா? இதை நாம அறிந்து கொண்டு நம்முடைய சந்ததிக்கு தேவனை போதிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம போதிக்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து கர்த்தரை பற்றின அறிவை நம்முடைய சந்ததிக்கு போதிப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை பற்றி அறிகிற அறிவை போதிக்காம விட்ட சந்ததியானது எப்படியான அவலநிலைக்கு போயிருக்குங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்ட எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் உம்மை பற்றின அறிவை போதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை பற்றின அறிவில்லாமல் போகும்போது தேவ பயமில்லாமல் தன் பார்வைக்கு இஷ்டமானதை செய்கிறவர்களாக ஜனங்கள் பொல்லாங்கான காரியங்களுக்குள்ளார போயிடுவாங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம் தகப்பனே. அந்தபடியாக நாங்கள் ஒரு நாளும் இருந்து விடாத படிக்க உம்மை அறிகிற அறிவை கண்டடைய தேவரீர் எங்களை வழிநடத்துங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.